எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டுக்கு மேல தினமும் பிரகாசமா வர சூரியன் கிட்ட நம்ம வீடுகளை ஏன் நம்ம வாழ்க்கையே மாத்துற அளவுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அந்த சாதாரண சூரிய ஒளிய இப்படி ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வளமா மாத்துறதுன்னு தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல கரண்ட் விஷயத்துல நாம சந்திக்கிற பிரச்சனைகள் என்னென்னு பாப்போம். அப்புறம் சோலார் எப்படி வேலை செய்யுதுன்னு எளிமையா புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து உங்க தேவைக்கு எந்த சோலார் சிஸ்டம் சரி வரும்னு பார்க்கலாம். இதனால கிடைக்கிற நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியா இது எப்படி ஒரு சூப்பரான வாய்ப்பா அமைய போகுதுன்னு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த கேள்வியை பார்த்ததும் உங்களுக்கும் அதுதானே தோணுச்சு? மாசம் கரண்ட் பில் ஏறிக்கிட்டே போறதும் முக்கியமான நேரத்துல பவர் கட் ஆகுறதும் நமக்கு ஒரு பெரிய தலைவலியாவே இருக்கு இல்லையா? இந்த விரக்தியை நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். ஓகே, அப்போ நாம எல்லாருமே சந்திக்கிற இந்த பிரச்சனையோட ஆணிவேர் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இது வெறும் நம்ம பட்ஜெட்டை மட்டும் பாதிக்கிற விஷயம் இல்ல, நம்மளோட நிம்மதியும் நம்ம சுற்றுச்சூழலையும் கூட இது பாதிக்குது. முக்கியமா பாத்தீங்கன்னா மூணே பெரிய சவால்கள் தான். ஒன்னு, நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போற கரண்ட் பில். ரெண்டாவது, எப்போ வரும் எப்போ போகும்னே தெரியாத பவர் கட்ஸ். மூணாவது, நாம யூஸ் பண்ற இந்த எலக்ட்ரிசிட்டியால நம்ம பூமிக்கு ஏற்படுற மாசுபாடு. இந்த மூணும் தான் நம்மள ரொம்பவே கஷ்டப்படுத்துது. சரி, பிரச்சனைகளை பத்தி பேசினது போதும். இப்போ தீர்வுக்கான நேரமாச்சு. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே பதிலா நம்ம கதையோட ஹீரோவா வரப்போறதுதான் சோலார் சக்தி. இது வெறும் ஒரு தீர்வு மட்டும் இல்ல, ஒரு உண்மையான புரட்சி. சரி, உங்க வீட்டு மொட்டை மாடியில இருக்கிற சோலார் பேனல் எப்படி உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற லைட்டையும் ஃபேனையும் ஓட வைக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? வாங்க பார்க்கலாம். பயப்படாதீங்க, இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சூரியன் தினமும் பூமிக்கு அனுப்புற எனர்ஜி இந்த முழு உலகத்தோட ஒரு வருஷ தேவைக்கே போதுமானதான். நாம அந்த சக்தியில ஒரு சின்ன பகுதியை சரியா பயன்படுத்தினாலே போதும், நம்ம எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுக்கலாம். இந்த சோலார் பேனல்களுக்கு பின்னாடி இருக்கிற மேஜிக் இதுதான். போட்டோவோல்டாயிக் எஃபெக்ட் என்ன சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, சூரிய ஒளி பேனல் மேல பட்டதும் அதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன எலக்ட்ரான்கள் எல்லாம் உற்சாகமாகி ஓட ஆரம்பிக்குது. இந்த எலக்ட்ரான்களோட ஓட்டம் தான் கரண்ட். ரொம்ப சிம்பிள் இல்லையா? இது எப்படி வேலை செய்யுதுன்னு 4 ஸ்டெப்ல சுருக்கமா சொல்றேன். முதல்ல சூரிய ஒளி பேனல்ல படுது. ரெண்டாவது, பேனல்கள் அதுலேருந்து டிசி கரண்ட்டை உருவாக்குது. ஆனா நம்ம வீட்ல இருக்கிற சாதனங்கள் ஏசி கரண்ட்ல தான் ஓடும். சோ மூணாவதா, இன்வெர்ட்டர்ங்கிற ஒரு சாதனம் இந்த டிசி கரண்ட்டை ஏசி கரண்டா மாத்துது. அவ்வளவுதான். 4வது ஸ்டெப்ல உங்க வீடு சூரிய சக்தியில ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். சரி, தியரி எல்லாம் போதும். இப்போ கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிக்கலாம். உங்க வீட்டுக்கு உங்க தேவைக்கு எந்த மாதிரி சோலார் சிஸ்டம் பொருத்தமா இருக்கும்? இதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க சரியான முடிவு எடுக்கலாம். வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, பொதுவா 3 வகை இருக்கு. ஆன் கிரிட் சிஸ்டம்னா அது இபி லைனோட கனெக்ட் ஆகிருக்கும். இதோட முக்கிய நோக்கமே கரண்ட் பில்ல குறைக்கிறது தான். ரெண்டாவது ஆஃப் கிரிட். இதுக்கு இபி லைனே தேவையில்ல. பேட்டரியில பவரை சேமிச்சு வச்சு கரண்டே இல்லாத இடங்கள்ல கூட வெளிச்சம் கொடுக்கும். மூணாவது ஹைபிரிட். இது ரெண்டோட கலவை. கரண்ட் பில்லையும் குறைக்கும், பவர் கட் அப்போ பேட்டரியிலிருந்தும் பவர் கொடுக்கும். தடையற்ற மின்சாரம் வேணுங்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் சாய்ஸ். சோலார்ல முதலீடு பண்றதுனால நமக்கு கிடைக்க போற உண்மையான கண்கோடான நன்மைகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். இது வெறும் டெக்னாலஜி கிடையாது, இது உங்க எதிர்காலத்துக்கான ஒரு புத்திசாலித்தனமான முதலீடு. ஆமாங்க, நீங்க பாக்குற இந்த நம்பர் நிஜம்தான். உங்க மாதாந்திர கரண்ட் பில்ல கிட்டத்தட்ட 80% வரைக்கும் குறைக்க முடியும். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய சேமிப்பு! ஒரு மிகப்பெரிய நிதி சுதந்திரத்துக்கான முதல் படி இது. இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்ம மாசம் கட்டுற கரண்ட் பில்லுங்கிறது ஒரு செலவு, அதுக்கு முடிவே கிடையாது. ஆனா சோலார் அப்படி இல்ல, அது ஒரு முதலீடு. ஆரம்பத்துல கொஞ்சம் செலவு செஞ்சாலும் சில வருஷங்கள்ல அதுக்கான பணத்தை அதுவே சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுத்துடும். அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் உங்களுக்கு லாபம்தான். சுருக்கமா சொல்லணும்னா உங்களுக்கு 3 பெரிய நன்மைகள் கிடைக்குது. 1, உங்க பணம் மிச்சமாகுது. 2, கரண்ட்டுக்காக நீங்க யாரையும் சார்ந்திருக்க தேவையில்ல, பவர் கட் பத்தி கவலை இல்ல. 3, ரொம்ப முக்கியமா, நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒரு சுத்தமான பூமியை கொடுக்க நீங்களும் உதவுறீங்க. இது ஒரு மும்மடங்கு வெற்றி இல்லையா? இதுவரைக்கும் சோலாரோட தனிப்பட்ட நன்மைகளை பத்தி பார்த்தோம். இப்போ விஷயத்தை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போலாம். சோலார் எப்படி ஒரு பெரிய பொருளாதார மற்றும் தொழில் வாய்ப்பா மாறிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு வரி தான் இப்போ இருக்கிற கேம் சேஞ்சர். சோலாரை இனிமே செலவை குறைக்கிற ஒரு வழியா மட்டும் பார்க்காதீங்க, அது வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு.
ஆமா, இது 100க்கு 100 சாத்தியம். நீங்க வெறும் ஒரு சோலார் பயனரா மட்டுமே இருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த துறையில ஒரு தொழில் முனைவோரா கூட மாறலாம். மத்தவங்க வீட்டுக்கும் இந்த சோலார் வெளிச்சத்தை கொண்டு போறது மூலமா நீங்க உங்களுக்கான ஒரு வருமானத்தை உருவாக்க முடியும். சரி, இப்போ சோலார்னா என்ன, அது ஏன் தேவை, அது எப்படி வேலை செய்யுதுன்னு எல்லாத்திலும் நம்ம பார்த்தாச்சு. இந்த தகவல்களை வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சோலார் அறிவு உங்க நிதி நிலைமையில, உங்க வாழ்க்கை முறையில, ஏன் உங்க தொழில் வாழ்க்கையில கூட என்னென்ன புதிய கதவுகளை திறக்கலான்னு யோசிச்சு பாருங்க. பதில் உங்க கையில தான் இருக்கு.